புதுச்சேரியில் தாவேகா கட்சிக்கு ரோடு ஷோ நடத்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக அந்த மாநில டிஜிபி சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாவேகா கட்சியின் சார்பில் மாநிலம் முழுவதும் அக்கட்சியின் தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். முதல் பிரச்சாரத்தை திருச்சியில் கடந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி தொடங்கினார். அதன் பின்னர் நாமக்கல் கரூரில் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி பிரச்சாரம் செய்தார். அப்போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. அந்த துயரச் சம்பவத்திற்கு பின்னர் 2 மாதத்திற்கு மேல் பொது நிகழ்ச்சிகளில் விஜய் கலந்து கொள்ளாமல் இருந்து வருகிறார். இந்நிலையில் புதுச்சேரியில் தாவேகா சார்பில் ரோடு ஷோ நடத்த அனுமதி வழங்க வேண்டுமென அக்கட்சியின் நிர்வாகிகள் பொசி ஆனந்த், ஆதவ், அர்ஜுன் ஆகியோர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். முதல்வர் ரங்கசாமி அந்த மாநில டிஜிபியுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டிஜிபி சத்யசுந்தரம், தாவேகாவிற்கு ரோடு ஷோ நடத்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என்றும் திறந்த மைதானத்தில் பொதுக்கூட்டம் நடத்தி கொள்ளலாம் என்றும் தாவேகா நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கியதாக தெரிவித்தார். சார் மீட்டிங் ஷோ இதுக்கு அனுமதி, ரோட் ஷோக்கு அனுமதி உண்டுங்களா சார்? ஒரு நிமிஷம் அப்படியே சார். டே சார் 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 என்ன ஆலோசனை வாய்ப்பு இருக்கா இல்லையா சார்? ரோட் ஷோக்கு அனுமதி இருக்கா சார்? ரோட் ஷோக்கு அனுமதி இருக்கா சார்? ஓபன் மீட்டிங் வச்சுக்க சொல்லி அவங்களுக்கு சஜஷன் கொடுத்துருக்கு. ரோட் ஷோக்கு நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணல. ஏரியா கேட்டிருக்காங்களா சார்? இல்ல நம்ம சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு சஜஷன் கொடுத்துருக்கோம். ஆமா, இவ்வளவு சீக்கிரம் எப்படி வைக்க முடியும்? அதான் அவங்க தான் முடிவு பண்ணணும். நம்ம டிலே பண்ண சொல்லியிருக்கோம். ரோட் ஷோக்கு அனுமதி இல்ல, நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல.